எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கை வச்சு ஒரு சூப்பரான குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச 65 வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது சுடுதண்ணி வந்து நான் காய வச்சுருக்கேன். ஓரளவுக்கு கொதிக்கிற அளவுக்கு. அதில் க்யூபாக கட் பண்ண உருளைக்கிழங்கை வந்து அதில் சேர்த்துடலாம். நம்ம 65க்குலாம் சிக்கன் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை சுடுதண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 3/4 பாகம் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வேகக்கூடாது, ஓரளவுக்கு வெந்தால் போதும். இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3/4 பாகம் அளவுக்கு வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம அழுத்தி பார்த்தோம்னா அது வந்து மாவு மாதிரி மசியக்கூடாது, ஒரு மாதிரி உடையணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சுடுதண்ணியிலேருந்து எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா சூடு வந்து கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் வந்துட்டு நான் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மைதா. இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மாவு வந்துட்டு அந்த உருளைக்கிழங்கோடு நல்லா ஒட்டிக்கணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு தான் அந்த உருளைக்கிழங்குல ஒட்டியிருக்கு. அதனால் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா அது உருளைக்கிழங்கோட ஒரு மாதிரி மாவு மாதிரி ஒட்டிக்கும். அதனால் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாவு மாதிரி அப்படியே இருக்குது. இந்த அளவுக்கு ஃபுல்லாக கோட் ஆகிருந்தால் போதும். நான் ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு மாதிரி கோல்டன் கலர் வரணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கடலெண்ணெய் எடுத்ததுனால அது பொங்கி வருது. இப்போ ஒரு பாதி அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கலர் வந்தால் போதும். இப்போ எடுத்துடலாம். இப்போ ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு வந்து சேர்க்குறேன். இது வந்து ஆயிலில் ஒரு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலும் வந்துட்டு நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு 3 ரெட் சில்லி வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் மிளகாய் வந்துட்டு அப்படியே தான் சேர்த்துருக்கேன், இல்லைன்னா காரம் வந்து அதிகமாகிடும். அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். அடுத்தது கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஆயிலையே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் வந்து சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்க்குறேன். தனியாத்தூளும் வந்துட்டு இதுலேயே மிக்ஸ் ஆகிருக்கும், இது வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள். அடுத்தது கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து காரம் வந்து கம்மியாக இருக்கும், நமக்கு கலருக்காக மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது மசாலா எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் நான் வந்துட்டு சேர்க்குறேன். இப்போ இந்த மசாலாவை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அது நல்லா ஃப்ரை ஆகிடும், பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். இப்போ இது ஆயிலில் ஒரு நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் வந்து சேர்க்குறேன். இந்த தயிர் வந்துட்டு சேர்க்கும் போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டியாகிடும். இப்போ இந்த மசாலாவோட இந்த தயிர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கைவிடாமல். அடுத்தது நான் ஃபுட் கலர் வந்துட்டு கொஞ்சமாக சேர்க்குறேன். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஃபுட் கலரை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். அது வந்துட்டு கொஞ்சம் நல்ல பிரைட் கலர் வரும். இப்போ இந்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்து இதோட சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த மசாலா வந்து அந்த உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஒரு மாதிரி சாஸ் மாதிரி அந்த உருளைக்கிழங்கு மேலே நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.